அன்பான தமிழ்தாய் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அன்பான முக்கியமான பதிவினையும் மாண்புமிகு முதல்வருக்கு வெளியிடுகிறேன். நமது தமிழகத்தில் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த வடநாட்டவர்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருப்பதால் போதைப் பொருட்களும் அதிகமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட தலைமை காவல் அதிகாரிகள் அவர்களை கொண்டு ரயில்வே நிலையங்களில் அவர்களை சோதித்து எங்கிருந்து வருகிறார்கள், எதை கொண்டு வருகிறார்கள் என்று பார்த்து உடனடியாக நம் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவான வணக்கத்துடன் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குறிப்பாக வடநாட்டவர்கள் எவரும் முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் டிக்கெட் பயணச்சீட்டு பெற்று வருவதே இல்லை. இது ஒரு ஆணித்தரமான உண்மையாக நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே இதை கருத்தில் கொண்டு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் என்பதையும், எங்கோ ஒரு தென் மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் குடிமகன் கூறுகிறேன் என்பதை மனதில் வைத்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக மக்கள் இலங்கை போன்று மற்றும் இதர நாடுகள் போன்று தமிழ் கைதிகளாக மாறிவிடுவார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகள் கடத்தல் இது போன்ற நிகழ்வுகளும் அதிகரித்துவிடும். ஆகையால் தமிழக முதல்வர் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை வழங்கக்கூடாது. அப்படி வாக்காளர் அட்டை வழங்க வேண்டுமென்றால் வட மாநிலத்தவர்கள் நமது தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளாவது அவர்கள் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மக்கள் நல்வாழ்வு கட்சி, ஆர்.கே. பாவேந்தர், தூத்துக்குடி மாவட்ட தலைவர், தென்மண்டல அமைப்பாளர். ஜெய்ஹிந்த்.